ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நம்ம வந்துட்டு பென்சில்வேனியா டூர் வந்திருக்கோம் இல்லையா. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹெர்ஷி சாக்லேட் வேர்ல்டு உள்ளே போனோம். அண்ட் அங்கே இருக்கிற கிஃப்ட் ஷாப் எல்லாம் பார்த்தோம். அங்கேருந்து சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே நம்ம வந்து லஞ்சும் முடித்தோம். ஸோ அந்த டீட்டெயில்டு வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஷோஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். அந்த ஷோஸ் தான் இன்றைக்கி வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப செம க்ரௌடாக இருக்குது அண்ட் செம்ம லைவ்லியாக இருக்குது இந்த பிளேஸ். வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அன்ராப் தான் போக போகிறோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் ஐடியா இல்லை. ஸோ போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் வந்து டிக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து கேண்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹெர்ஷீஸ் அண்ட்ரே அப்படி இந்த ஷோவோட பேரே வந்து அந்த பாக்ஸில் பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒருத்தர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும், நம்ம அதுக்கு முன்னாடி பாக்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ கிட்ஸ் கூட யாருமே வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஷோக்காக எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். Teacher Miss Allison, and today is a very special day because it's your first day here at the Academy, and it just so happens to be my first day teaching. It's my ஸோ அவங்க வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த கேண்டீஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்ஸ் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. அதை வந்து பிரேக் பண்ணும்போது அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணும்போது அந்த பட்ஸ் டேஸ்ட், அந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றா சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு சாக்லேட்டாக வந்துட்டு சாப்பிட்டோம். பட் நிறைய சாக்லேட் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நான்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று தான் சாப்பிட்டேன். ஏன்னா இன்னும் போகிற இடங்கள்லையும் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டதுனால சூப்பராக இருந்தது ஷோ. முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வெளியில் வந்தாச்சு. நல்ல க்ரௌடோடு வந்துட்டு பார்த்தோம். நம்ம இந்த ஷோவை ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்தது வந்து ட்ராலி டூர் தான் போக போகிறோம். அண்ட் நம்ம ட்ராலி வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி அந்த ட்ரிப்பில் இருந்தவங்கலாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஏற போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உள்ளே வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேப்பர்ஸ்லாம் உள்ளே போட்டு வந்து ட்ராஷ் ஆக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். நம்மளோட டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் ஏற போகிறோம். ஹெர்ஷி ட்ராலி ஒர்க்ஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. முன்னாடி வந்து இந்த மாதிரி வண்டி வந்து ட்ராலின்ற பேரில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கும், அதில் போகும். இப்போ வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்லாம் இல்லை இங்கே. ஸோ வந்து நம்ம நார்மல் பஸ் வீல் மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ராலி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த உடன் சீட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு நம்ம பழைய காலத்துக்கே போன மாதிரி இந்த படம்லாம் நம்ம பார்க்கும்போது காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பஸ்ஸை பார்த்தோன்னே நமக்கு வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி உட்காரணும் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ட்ராலி டூர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும். அண்ட் இவங்க வந்து நம்மளை இந்த ஊரை சுற்றி காட்ட போகிறாங்க. அண்ட் இந்த ஊரில் வந்துட்டு என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் அந்த ஹிஸ்ட்ரி பற்றியும் நமக்கு வந்துட்டு நிறைய சொல்ல போகிறாங்க. ஸோ இது வந்து சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு ஹிஸ்ட்ரி டூர் தான். பட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி டூரு. ஸோ டூருக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு சாக்லேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லாமல் அப்பப்போ ஒன்று வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த ஊர் பேர் வந்துட்டு ஹெர்ஷி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹெர்ஷி சாக்லேட்ஸோட ஃபவுண்டர் மில்டன் எஸ் ஹெர்ஷி அப்படிங்கிறவரோட பேர் தான் வந்து இந்த ஊருக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஊரை கண்டுபிடிச்சதே வந்துட்டு அவர் தான். இந்த ஊரை கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, இந்த ஊரை உருவாக்குனதே அவர் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அவரோட சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. அண்ட் அதில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அக்காமடேஷன் கொடுக்கறதுக்கு, அவங்களோட கிட்ஸ் படிக்கிறதுக்கு, அவங்க ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹெர்ஷி ஸ்கூல் இருக்குது. அண்ட் வந்து ஹெர்ஷி ஹோட்டல்ஸ், ஹெர்ஷி பார்க், ஹெர்ஷி சாக்லேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இவ்வளோ பெரிய ஊரே வச்சுருக்காரு. இவரோட ஃபேமிலி வந்துட்டு பெரிய ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வந்து அப்படிலாம் இல்லவே இல்லை. இவர் வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வந்தார். 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து பார்த்தோம்னா இவங்களால் வந்து படிக்க முடியல அப்படிங்கிறதுனால ஸ்கூல் ட்ராப் அவுட் இவர். அதுக்கப்புறமா போய் வந்துட்டு ஒரு சாக்லேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. இவரே வந்துட்டு இவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வந்து கேண்டி பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா டென்வருங்கிற ஸ்டேட்டுக்கு போய் அங்கே போய் வந்துட்டு கேரமல் எப்படி வந்து பண்ணுறது ஃப்ரெஷ் மில்கை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நியூயார்க் போகிறாரு அண்ட் சிகாகோ போகிறாரு. அங்கெல்லாம் வந்துட்டு கேண்டி பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கேயுமே வந்துட்டு இவருக்கு வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு வாட்டி தோத்தாலும் நான் மறுபடியும் வந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. 1886 வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து டென்வர்லலாம் வந்து கற்றுட்டு இருந்தார்ல, அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு கேரமல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு.
இவரோட அந்த கம்பெனியோட பெயர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லேண்ட்காஸ்டர் கேரமல் கம்பெனி. அங்கேருந்து பண்ணுற கேண்டீஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடு வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து இந்த கம்பெனியை வந்து $1 million வந்து விற்றுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஜெர்மன் மிஷின்ஸ்லாம் வாங்கி அதே வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹெர்ஷி சாக்லேட் கம்பெனியும் வந்து இவர் ஆரம்பிச்சிட்டாரு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இவர் அந்த கேரமல் கம்பெனியை மட்டும்தான் விற்றாரே தவிர அந்த சாக்லேட் பண்ணுற ரைட்ஸை வந்து இவர் கொடுக்கல, அதை இவரே தான் வச்சுருந்தாரு. ஸோ இந்த ஹெர்ஷி சாக்லேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவர் வந்து அந்த ஹெர்ஷி சாக்லேட்டை வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பணக்காரங்க மட்டும்தான் வந்து மில்க் சாக்லேட்லாம் சாப்பிடுவாங்கள்ல அமெரிக்காலேயே. ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நினச்சதுனால வந்துட்டு இதை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் வந்து இது பார்த்தோம் அப்படின்னா வந்து மில்டன் ஹெர்ஷி ஹை ஸ்கூல். ஸோ இங்கே வேலை பார்க்குறவங்களுக்காகவே வந்து இந்த ஊர் உருவாக்குனார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஊர்லேயே வந்துட்டு எல்லாமே இருக்கும். அவங்க எதுக்காகவும் இந்த ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல்ஸ். இப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பார்க் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க தங்குறதுக்கு ஃபுட்டு, அங்கே வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஹெர்ஷிங்கிறவருக்கு வந்து பயாலஜிக்கல் கிட்ஸ் கிடையாது. ஸோ அவங்க அதனால வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் ஃபஸ்ட்டு பாய்ஸுக்கு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அது கோஎட் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்களோட சொத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெர்ஷி ட்ரஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டில் இருந்து தான் இன்னுமே வந்து இந்த ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டு போயிட்டுருக்கு. இது வந்துட்டு ஹெர்ஷி கார்டன். இந்த ஊரை பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்மளும் பர்ஃபெக்ட் டைமில் வந்திருக்கோம். அண்ட் வந்து கிறிஸ்மஸ் டைமில் இன்னுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நோட் பண்ணதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பென்சில்வேனியா ஸ்டேட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிட முடியும் ஒரு 2 ஹவர்ஸில். ஒன்று வந்துட்டு நியூயார்க், இன்னொன்று வாஷிங்டன் டிசி, வெர்ஜீனியா, வெஸ்ட் விர்ஜீனியா, இந்த பக்கம் கனெக்டிகட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு சென்ட்ரான பிளேஸில் இந்த ஸ்டேட் இருக்குது. அது வந்து இன்னொரு அழகு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ட்ராலி டூர் வந்து சூப்பராக முடிஞ்சிட்டு எல்லோரும் இறங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹெர்ஷி பார் கொடுத்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் இன்னுமே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. அடுத்த டூர் பார்த்தோம் அப்படின்னா வந்து தி கிரேட் கேண்டி எக்ஸ்பெடிஷன் தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் டூர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து லைனில் வந்து நின்றுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு டிக்கெட் எல்லாம் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போனோம். இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளே போன உடனே நமக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் அதை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து அங்கேயுமே வந்துட்டு கேண்டி கொடுத்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இங்கே வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு வந்துட்டு கேண்டீஸாக கொடுத்துட்டே இருந்தாங்க. உள்ளே வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு தியேட்டர் செட்டப் தான் இருந்தது. நம்மளோட சேரில் ஹேண்ட் ரெஸ்ட்டில் வந்துட்டு ரெட் அண்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் இருந்தது. ஸோ வந்து அந்த ஸ்க்ரீனில் சொல்லும் போதுட்டு நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எந்த கலர் வந்து அதிகமாக வந்திருக்கோ அந்த வே வந்து சூஸ் பண்ணி அந்த மூவி வந்துட்டு போகும். அந்த மாதிரி இருந்தது. ஸோ கிட்ஸ்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இங்கேருந்துமே நம்ம வெளியில் வரும்போது பார்த்தோன்னா மறுபடியும் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு சாக்லேட் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிட்ஸ்லாம் ஹாப்பி தான். ஆக்சுவலி இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக எக்ஸைட்டிங்கான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம்னா எப்போ அந்த டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து 7:15 ஸ்லாட் கிடச்சிருந்தது. சரி ஓகேன்னு இப்போ நம்ம வந்தாச்சு. நம்மளோட டிக்கெட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு கேப்பும் அது போக ஏப்ரனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுட்டு நம்மளோட ஹேர் எல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு உள்ளே போக முடியும். ஸோ உள்ளே பார்த்தோன்னா கியாஸ்க் இருந்தது. அதில் வந்துட்டு நம்மளோட டிக்கெட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நேமும் இமெயில் அட்ரஸும் வந்து டைப் பண்ண சொன்னாங்க. அதை டைப் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அது நம்ம ரெடி அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் போயிட்டு தான் நம்ம வந்து
அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கேயும் ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளை டிக்கெட் தான் வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம டிக்கெட் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்தது. லைக் என்ன அப்படின்னா வந்து சாக்லேட் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மில்க் சாக்லேட் அண்ட் வந்து ஒயிட் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட். ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ நம்மளோட சாய்ஸில் வந்துட்டு அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மில்க் சாக்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து மில்க் சாக்லேட் வந்து நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா வந்து சாக்லேட்டுக்குள்ளே போடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. வெனிலா சிப்ஸ் அண்ட் வந்து சாக்லேட் பைட்ஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இதில் நம்ம ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சாக்லேட் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தோன்னா டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு முடிஞ்சிருச்சு இங்கே. ஸோ அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம போகணும். நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நம்மளோட கேண்டி வந்துட்டு இப்படி தான் இருக்க போகிறது. இது வந்து இப்போ நம்ம வந்து டிசைன் தான் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன் ஃப்ளோருக்கு வந்துட்டு நம்ம இன்னும் போகலை. ஸோ நம்ம இதெல்லாமே வந்துட்டு பக்காவாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ளோருக்கு தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம். உள்ள ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் வந்துட்டோம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து பயங்கரமான மிஷினரிஸ்லாம் இருந்தது. நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்ததே கிடையாது. ஸோ வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் அங்கே இருந்தவங்க வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா மேலே வந்துட்டு ஒரு போர்டு இருந்தது. அந்த போர்டில் வந்துட்டு ஒருத்தர் நேமாக வந்துட்டு கால் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளோட என்னோடய பேர் வந்திருக்கு பாருங்கள். என்னோடய பேர் வந்ததுக்கப்புறமா என்னோடது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக போய் அங்கே நின்றுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கன்வேயில் வந்துட்டு நம்மளோட கேண்டி பார் வருது. கீழே இங்கே நேம் போட்டிருக்கு பாருங்கள். அந்த கேண்டி பாருக்கு நேராக வந்துட்டு நேம் போட்டிருக்கு பாருங்கள். அப்படி தான் வரிசையாக வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன உள்ள ஸ்டஃபிங் சொல்லியிருந்தோமோ அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து வரிசையாக ஃபில் பண்ணிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த செக்மெண்ட் வந்துடுது. அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து மில்க் சாக்லேட் இருக்குது. அந்த ட்ரேக்குள்ளே தான் போகுது. அது வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த நம்ம சாக்லேட் பார்க்குள்ளே போட்டு தான் நட்ஸு அது எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே அந்த சாக்லேட் மில்க் வந்து கவர் பண்ணி வந்துடுது. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ரிங்கிள் போடுறது தான். ஸோ வந்து ஸ்ப்ரிங்கிள் வந்துட்டு மேலே போட்டோன்னே பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. வந்து அந்த ப்ரௌன் மில்க் சாக்லேட்டுக்கு மேலே வந்துட்டு அப்படியே கலர் கலராக ஸ்ப்ரிங்கிள் போட்டோன்னே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் வந்து டெக்னிக்கலி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா சில பல ப்ராசஸ்லாம் இருக்குது. அது வந்து அடிஷ்னல் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த சாக்லேட்ஸ் வந்து இந்த கூலிங் டனல் இது தான். இது வழியாக போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு கூல் டவுன் ஆயிரும். ஏன்னா வந்து ஹாட் மில்க் சாக்லேட் தான் மேலே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அது வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால இந்த கூலிங் டனல் வந்து அதை வந்து நல்லா கூல் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுது. நம்மளோட சாக்லேட் பார் வந்து கூல் டவுன் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபன் எலிமெண்ட் இருந்தது. நம்மளோட சாக்லேட் கவரை வந்து நாம்ளே நம்ம பேர்லேயே வந்துட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அங்கே அழகாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான டிசைன் தேவை அப்படின்னு பார்க்குறோமோ ஸோ அந்த மாதிரியாக சூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னோட கவரை வந்து அழகாக வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கவரை தான் வந்து நம்ம சாக்லேட்டுக்கு மேலே வந்து போட்டு தர போகிறாங்க. ஸோ எல்லாமே டெக்னிக்கலே வந்துட்டு நம்மளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து செம ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ வந்து இந்த போர்டில் வந்து யாரோடது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நம்மளோடது இன்னுமே ப்ராசஸ் ஆகலை. நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த சாக்லேட்ஸையோ இன்க்ரீடியன்ஸையோ எந்த இடத்துலையுமே யாருமே வந்துட்டு பேர் ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ணவே கிடையாது. எல்லாமே வந்துட்டு 100% வந்து மிஷின் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து கூல் டவுன் ஆகி வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து பேக்கேஜிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ பேக்கேஜிங்க்கு தான் வந்துட்டு இப்போ இந்த கேண்டி பார்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. இதுவுமே பார்த்தோன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின் தான் வந்துட்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு சைடு வந்து பாக்ஸ் வைக்கிறாங்க, ஒரு சைடு வந்துட்டு க்ளோஸ் பண்ணுது, சாக்லேட் போகுது இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல சாக்லேட் வைக்கலை அப்படின்னா வந்துட்டு அது ப்ராசஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் வந்து நம்ம வெரி ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு சொல்லவா வேணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
நம்ம பார் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து பேக்கேஜ் ஆகி வந்துருச்சு. இது வரும்போது ஒரு குட்டியாக ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. அதில் ஏதாவது டேமேஜோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கிறத மட்டும்தான் வந்து பேக் பண்ணி நமக்கு தருவாங்க. இந்த கேண்டி பாரை வந்துட்டு ஒரு பாக்ஸில் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண கவரை வச்சு சூப்பராக நமக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்துட்டு அந்த பாக்ஸே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லோரும் அவங்கவுங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க கேண்டி பாரை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம். வெளியில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ட்ராஷ் கேன் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நம்மளோட கேப் அண்ட் ஏப்ரன் எல்லாத்தையுமே வந்து கழட்டி உள்ளே போட்டுட்டு நம்ம வந்துட்டோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஓன் கம்பெனி சாக்லேட் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு. அந்த மாதிரி வந்து அந்த சாக்லேட்டுக்கு மேலே மஞ்சூஸ் கேண்டி பார் அப்படின்னு போட்டிருந்ததே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மில்க் ஷேக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்போ தான் ஒன்று சாப்பிட்டாங்க. ஈவினிங் எங்களுக்கு மறுபடியும் வேணும், டேஸ்ட்டு நாக்கிலே நிற்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டாங்க. அடுத்ததான் நம்ம போக போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ஷீஸ் சாக்லேட் டூர் தான். இதுவும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே போகிறதுக்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் என்ன அப்படின்னா வந்து உள்ள லைன் நிறைய நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்துட்டு போகலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு இந்த சாக்லேட் டூரை வந்து எப்படி மிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் சொன்னாங்க. நான் போய் மில்க் ஷேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே போகாமல் இங்கே வந்துட்டேன். ஸோ நான் வந்தப்போன்னு பார்த்துட்டு அவ்வளோ லைன்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 கேபின் வரும். அதில் வந்துட்டு வரிசை எல்லோரும் உட்காரனால அவ்வளோ கூட்டம் இல்லை. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 கேபினுக்கும் சேர்த்து நான் ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தேன். இந்த கார் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான், அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு வியூவில் அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா தீமில் வச்சுருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னா வந்து எப்படி வந்து ஹெர்ஷீஸ் சாக்லேட் வந்து மேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே இந்த டூரு. இது வந்துட்டு இனிஷியலாக கோகோ பீன்லேருந்து லாஸ்ட்டாக வந்து கேண்டி பார் வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சாக்லேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ஸ்க்ரீனிங் தான். அதில் வந்து இந்த கோகோ பீன்ஸை வந்துட்டு அதில் இருக்கிற கல், மண், தூசி, துப்பட்டை இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தோன்னா பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வேரியஸ் பார்ட்ஸ்லேருந்து வந்துட்டு கோகோ பீன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறதும் பார்த்தோன்னா வித் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குணம் இருக்கும். அது எல்லாமே வந்து இவங்க கரெக்டாக பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் அவங்க நினைக்கிற டேஸ்ட் வந்துட்டு கொண்டு வர முடியும். இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அந்த ஷெல்ஸ்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணுற ஸ்டேஜ் தான் இது. இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஃபேக்ட்ரி உள்ளே பார்த்தோன்னா சாக்லேட் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அண்ட் வந்து அந்த ஷெல்லெல்லாம் போக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மில்லிங் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க ஸ்மூத்தாக. அந்த பீன் வந்து நல்லா அரைப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லிக்விடு மாதிரி அந்த ஸ்டேஜ்க்கு வந்து வந்துடும். இந்த சாக்லேட் லிக்விடோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மில்க்கும் சுகரும் ஆட் பண்ணி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரை வந்து கொண்டு வராங்க. ஹெர்ஷீஸ் சாக்லேட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த ஃப்ரெஷ் மில்க்கை வந்து லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்துட்டு வாங்குறதா சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுறதுல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து மில்க்கை வந்து லோக்கல் டைரிஸ் கிட்டேருந்து வாங்கி அதை வந்து பாய்ச்சரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்க ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவெல்லாம் வந்து கில் பண்ணிடுறாங்க இந்த ஸ்டேஜில். இந்த சென்ட்ரல் பிளெண்டிங் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன குவான்டிட்டியில் போடணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு போட்டு இங்கே தான் வந்து அதை பிளெண்ட் பண்ணுவாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மாய்ச்சர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த ரிஃபைனிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ரோலர்ஸ்லாம் இருக்கும். அது வழியாக வந்துட்டு இதை பாஸ் பண்ணி இதை வந்துட்டு நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தோன்னா அந்த டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்காக தான் வந்து இவ்வளோ மெனக்கெடுறாங்க. அப்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த சில்கியான ஒரு சாஃப்டியான அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த கஞ்சிங்கிறது பார்த்தோன்னா இது வந்து ஒரு க்ரூஷியலான ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மில்க் சாக்லேட்டுக்காகட்டும் அண்ட் டார்க் சாக்லேட்டுக்காகட்டும் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுமா அந்த டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்காக. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லைக் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஒரு சாக்லேட் ஆறு ஓடிட்டுருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன்.
இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பு. சாக்லேட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து அதை வந்து மோல்டு பண்ணணும். நம்ம வந்து கிசஸ்னால் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அண்ட் பார்னால் அதுக்கேற்ற ஷேப் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு மோல்டு பண்ணுவாங்க. லாஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு பார்த்தோம்னா பேக்கேஜிங். ஸோ அந்த மோல்டு பண்ணுறது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா மோல்டு பண்ணும்போது பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த கூலிங் டனல் வழியாக அனுப்பி அதை வந்துட்டு கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ரேப்பர்ஸ் மேலே போடுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜிங் ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ரீசிஸ் பக்கம் ஓடுது, அந்த பக்கம் ஹெர்ஷீஸ் போகுது, அந்த பக்கம் பார்த்தோன்னா கிசஸ் சாக்லேட் வரிசையாக இருக்குது. எவ்வளோ வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஃபேக்ட்ரி முழுக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து சாக்லேட் ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மோல்டிங் அண்ட் பேக்கேஜ் சைடில் வந்து பார்த்தோன்னா பார்க்குற சைட்லாம் வந்துட்டு அவ்வளோ சாக்லேட்ஸாக போயிட்டுருக்கு. இவ்வளோ சாக்லேட்ஸ்லாம் ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை பார்க்கும்போது பார்த்தோன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ சாக்லேட் தயாரிக்கிறாங்களா, இவ்வளோ சாக்லேட் செல் பண்ணுறாங்களா, மக்கள் வந்து இவ்வளோ சாக்லேட் வந்து சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் திரும்பினா ஹெர்ஷீஸ், இன்னொரு பக்கம் திரும்பினா ரீசஸ், இன்னொரு பக்கம் திரும்பினா கிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் வந்து இதை பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான். நம்ம $2 $3 கொடுத்து வாங்குகிற சாக்லேட்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் இருக்கா அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம ஃபேக்ட்ரி டூர் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து பேக்கேஜ் போயிட்டு இருந்தது. செம்மையாக இருந்தது, பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. பேக்கேஜ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு பிராண்டும் வந்துட்டு கிசஸ் அண்ட் வந்து ஹெர்ஷி, ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பேக் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த டூரை வந்து என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. வெளியில் வரும்போதுட்டு ஒரு ஃப்ரீ சாக்லேட் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு நான் வந்து ஃபேமிலியை மீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிக்கா ஷேக் அப்படிங்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம டின்னருக்கு வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்து வச்சோம். சரி ஓகே நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி வந்தாச்சு. இங்கே வந்துட்டு சிக்கன் டிக்கா பவுல், அதுக்கப்புறம் சிக்கன் டெண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணின்னு ஆர்டர் பண்ணோம். இது வந்து பார்த்தா இந்தியன் ரெஸ்டாரண்ட், பட் மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பாடு பார்த்தோன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ காரம் நான் சாப்பிட்டதில்லை. இங்கே வந்து காரம் கொஞ்சம் சூப்பர் தூக்கலாக இருந்துச்சு. அண்ட் ராஜ் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி பார்க்குறதுக்கு கலரெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் எக்ஸாக்ட்லி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தது. இதை பிரியாணின்னு வந்து சேர்த்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு எல்லா சாக்லேட்ஸையும் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ பஞ்ச் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. நிறைய சாக்லேட் கலெக்ஷன்ஸோட சூப்பராக நமக்கு இன்றைக்கி டே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் எக்ஸைட் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.